இத்தனை நாட்கள் நாம் கண்ணீரோடு பிரயாசப்பட்ட எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடை இந்த வருஷத்துல தருவார். யார் எத்தனை நம்மிடத்துல எடுத்துட்டு போனாலும் அவங்க வாழ்ந்திருக்கட்டும், ஆனா என் கஜானா குறையாதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்ப நாம் கர்த்தருடைய பலனை 100% பெற்று அனுபவிப்பதற்கு 3 முக்கியமான காரியங்கள். 1, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளை விட்டு அகற்றணும். 2, தேவனை சார்ந்து வாழணும். 3, எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். இவ்வளவு நாள் பொறுத்தாச்சு, இனி என்னால பொறுக்க முடியாது. இவ்வளவு நாள் நான் பார்த்தாச்சு, இனி என்னால பார்க்க முடியாது. இவ்வளவு நான் கஷ்டப்பட்டாச்சு, இனி இதே போல கஷ்டப்பட்டு இருக்க முடியாது. போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று அந்த தேவ மனுஷன் சொன்னது போல இன்னைக்கு அநேகம் பேர், ஐயோ இனி என்னால முடியாதுங்க, இனி இந்த வலியை என்னால தாங்க முடியாது, இனி இந்த வேதனை என்னால தாங்க முடியாது, இனி இந்த கடன் பிரச்சனை என்னால தாங்க முடியாது, இனி இந்த கஷ்டத்தை என்னால தாங்க முடியாது, இனி இந்த அவமான வார்த்தைகளை என்னால தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் யாராவது இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், கையை தளர விட்டுறாத. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். அல்லேலூயாவா? கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர். நல்ல சிரிச்சு சந்தோஷமா சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அநேக நாட்களாக நான் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துக்கு என்ன வாக்கு தத்தத்தை தரப்போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். நம்ம இந்த மாதத்தில் போன டிசம்பர் மாதத்தில் ஒரு வாரம் நாம் புதிய வருடத்திற்கான ஆயத்த ஜெபத்தை வைத்திருந்தோம். அந்த 4வது நாளிலே கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் இந்த புதிய வருஷத்தை அறுவடை ஆண்டாய் மாற்றுவார் என்ற ஒரு தெளிவை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், கடந்த வருடத்தில் எப்படி கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பை தாமதிக்காதபடிக்கு நிறைவேற்றினாரோ, கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் நம் அத்தனை பேருக்கும் அறுவடை ஆண்டாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போமா? 2 நாளாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் கரங்களை தளர விட்டுறாத, சோர்ந்து போயிடாத, தளர்ந்து போயிடாத. நீ செய்த எல்லா கிரியைகளுக்கும் பலனை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நெகிழ விடாமல் என்று சொல்லும்போது கிவிங் அப், இனி என்னால் முடியாது, இனி முடிஞ்சு போச்சு, அப்படி ஒரு சூழ்நிலை தான் நெகிழ விடுகிற ஒரு இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் இந்த புதிய வருஷத்தில், ஐயோ இதுவரை நடக்கல, இதுவரை ஒன்றும் ஆகல, இனி நடக்காது நினச்சிடாதீங்க, உங்களுடைய கிரியைகளுக்கு கர்த்தர் பலனை தருவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இதுக்கு ஏற்றாற் போல இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 126வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். சங்கீதம் 126 அதனுடைய 5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அப்படி என்றால் கண்ணீரோடு நம்ம விதைத்தால் அதுக்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு. கம்பீரத்தோடு நாம் நிச்சயம் அறுப்போம். அப்போ நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், நம்முடைய சபையில் இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும், இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இத்தனை நாட்கள் நாம் கண்ணீரோடு பிரயாசப்பட்ட எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடை இந்த வருஷத்தில் தருவார். உங்களுடைய சுக வாழ்க்கைக்காக நீங்கள் இத்தனை நாட்கள் பிரயாசப்பட்டிருக்கலாம், அதற்குரிய பலனை கர்த்தர் இந்த வருஷத்தில் தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதே போல் இதுவரை நம்முடைய கடன் பாரங்கள் மாறுவதற்காக, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நாம் பல பிரயாசங்களை எடுத்திருக்கலாம். அந்த பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் இந்த வருஷத்தில் தருவார். ஹல்லேலூயா.
நம்முடைய குடும்பம் அடுத்த நிலைமைக்கு கட்டி எழுப்பப்படுவதற்கு நாம் இதுவரை பல பிரயாசங்களை கண்ணீரோடு எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீரோடு விதைத்த காரியங்களுக்கெல்லாம் இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் நமக்கு பலனை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். சரி, இந்த 2026 ஆண்டு தேவன் நமக்கு அறுவடையின் ஆண்டாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இதுவரை நாம் வேதனைப்பட்ட அனுபவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். புதிய ஆண்டில் புதிய நன்மைகளை காண கர்த்தர் கிருபை செய்வார். இதுவரை இனி நம்ம விதைக்கிற காலம் அல்ல, இனி அறுவடை செய்கிற காலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் இதுவரை விதைத்த நாட்கள் எல்லாம் முடிவடைந்தது என்று இயேசுவின் நாமத்தினால் நான் விசுவாசிக்கிறேன். இனி நாம் அறுவடை செய்து அந்த அறுவடையிலிருந்து தான் இனி நம்ம விதைக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுவரை ஒன்றும் இல்லாமல் ஒரு மேன்மையும் காணாமல் இதுவரை நாம் விதைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இனி கர்த்தர் தருகிற அறுவடையிலிருந்து நாம் இனி காரியங்களை விதைக்க போகிறோம். கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அப்போ நம்ம விதைக்கிறதுக்கு நம்ம விதைப்பு என்று சொல்லும்போது நம்முடைய பிரயாசம் அப்படி தானே. ஒரு செடியை நம்ம நடும் பொழுது நமக்கு எந்த பலனும் இல்லை. ஏதாவது பலன் இருக்கா? நட்ட அடுத்த நாளே நமக்கு காய் கிடைக்கும், கனி கிடைக்கும் நினச்சா நடக்காது. நமக்கு ஒரு பலனும் இல்லை. ஆனால் அது ஒரு நாளில் அது பெருசாக அந்த செடி வளர்ந்து அது பூத்து குலுங்கி அது காய்களையும் கனிகளையும் நமக்கு கொடுக்கும்போது அப்போ தான் நமக்கு சந்தோஷம் உண்டாகும். அப்போ இந்த பலனை தருகிறவர் யார்? கர்த்தர். இந்த பலனை அனுபவிக்க முடியாதபடிக்கு பல சக்திகள் நமக்கு விரோதமாக செயல்படும். பல சக்திகள் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நான் இப்படியெல்லாம் பிரயாசப்படுறேன் எல்லாம் கரெக்டாக நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். தப்பு. அந்த கணக்கை நம்ம போடவே கூடாது. நான் இப்படிலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் கரெக்டாக நடக்கும்னு நம்ம சுயத்தில் ஒரு திட்டத்தை தீட்டக்கூடாது. அது தவறு. ஆனால் நான் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன், வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுவார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர். நம்ம எவ்வளோ திட்டம் போட்டு பிளான் பண்ணி பிரயாசப்பட்டாலும் அதனுடைய கனியை ருசிக்க கிருபை செய்கிறவர் கர்த்தர் ஒருவராக இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு அதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள்? இனி இந்த புதிய வருஷத்தில் நம்ம பிரயாசப்பட்ட எல்லாவற்றுக்குரிய பலனை இந்த வருஷத்தில் நம்ம பார்த்துருக்கணும். இந்த வாக்குத்தத்த வசனத்தை இன்றைக்கோட மறந்து விடுகிறதல்ல, ஒவ்வொரு நாளும் இதை வைத்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நான் வடித்த கண்ணீருக்கு இந்த 2026வது ஆண்டில் எனக்கு பதில் வேணும்ப்பா. இத்தனை நாட்களாய் நான் பிரயாசப்பட்ட காரியங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் எனக்கு ஒரு மேன்மை கிடைக்கணும் ஆண்டவரே. அப்படி ஒரு தீர்மானத்தை ஆண்டவரத்தில் எடுத்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்கிறார். அதை இந்த வசனத்தை பார்க்க, நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். உபாகமம் 24:19 வாசிங்க. உபாகமம் 24:19. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால். அதாவது நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இமேஜின். நீங்கெல்லாம் யாரு? யாரு? இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட் படி நீங்க எல்லாம் இன்னைக்கு விசவூசிகள், விவசாயிகள். யாரு? நீங்களாம் யாரு? விவசாயி. நீங்களாம் யாரு? விவசாயிகள். நீ யாரு? விவசமா டே விவசாயி. நீங்க எல்லாரும் யாரு? நானும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு விவசாயிகள். இப்ப நம்ம என்ன செய்கிறோம்? பயிரிடுகிறோம், எல்லாம் உழுது எடுத்து எல்லாம் விதைச்சு நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம். இப்போ அறுப்பு காலம் வந்துருச்சு. அறுப்பு காலம் வந்து நம்ம எல்லாத்தையும் அறுவடை செய்கிறோம். எல்லாம் மூட்டையா கட்டுக்கட்டா நம்ம என்ன செய்கிறோம்? அறுவடை செய்கிறோம். அறுவடை செஞ்சு ஒரு கட்டை என்ன செஞ்சிட்டோம்? மறந்து வச்சுட்டு வந்துட்டு அதை எடுத்து வரும்படி வாசிங்க, எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயா. அதாவது என்ன அர்த்தம்னா, சில நேரங்களில் நம்மிடத்திலிருந்து சில காரியங்கள் மிஸ் ஆகும். சின்ன சின்ன காரியங்கள் என்ன செய்யும்? மிஸ் ஆகும். ப்ராஃபிட் எல்லாம்
மிஸ் ஆகும். ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் எப்படி இருக்கும்னா, எவன் 1000 2000 3000 நம்மகிட்ட எடுத்துட்டு போனாலும் இங்கே குறைவே வராத அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்தையும் போய் கணக்கு பார்த்துட்டு இருந்து, ஐயோ அங்கே 1 ரூபா போச்சு, அங்கே 2 ரூபா போச்சு, அங்கே 3 ரூபா போச்சு, பிள்ளைகிட்ட காசு கொடுத்து விட்டுட்டு மீதி அந்த 25 பைசா எங்க? நான் சொல்ல, அம்மா 25 பைசா கிடையாதுமா, அதுக்கு நீ ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்க வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு நான் வாங்கி நானே சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி கணக்கு பார்க்குற காரியங்கள் எல்லாம் இந்த 2025ஓட முடியட்டும். எத்தனை ஆமீன் வர மாட்டேங்குதே அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? யார் எத்தனை நம்மிடத்துல எடுத்துட்டு போனாலும் அவங்க வாழ்ந்துருக்கட்டும், ஆனால் என் கஜானா குறையாதபடிக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, டே அங்கே இப்போ நமக்கு அரிக்கட்டு, நீங்கள் யாராவது அறுக்குறீங்களா? அரிக்கட்டு இருக்கா அவங்கள்ட்ட? யாருக்காவது அந்த அதை பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் நேரில் சிலர் பார்த்துருக்கிறீங்க, சிலர் மேக்சிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ நமக்கு அரிக்கட்டு என்னது? இப்போ நமக்கு அரிக்கட்டு என்னது? வேலை செய்கிறவங்களுக்கு டிங்னு ஒரு சத்தம் கேட்கும், அதுதான் அரிக்கட்டு. என்னது? நமக்கு வர்ற சேலரி, பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வர்ற ப்ராஃபிட், இதுதான் நமக்கு இருக்கிற அரிக்கட்டு. இந்த அரிக்கட்டுலேருந்து சிலர் என்ன செய்வாங்க? சிலர் எடுத்துட்டு போகலாம், சில வேளை நம்மளே மிஸ் பண்ணிடலாம். 10,000 சம்பளம் கிடைக்குதுன்னா 500 நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம், 1000 எங்கேயாவது போட்டுருவோம். 50,000 நமக்கு இன்கம் வருதுன்னா ஒரு 5,000 யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை ஒரு 10,000 எப்படியாவது போயிடும், செலவழிஞ்சிரும். ஆனால் நீங்கள் அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணி நிற்காதீங்க. எவன் எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலும், நீ எவ்வளோ மிஸ் பண்ணாலும் நீ பயப்படாத, நீ அதை அப்படியே விட்டுரு. உன்னுடைய கஜானா குறையாதபடிக்கு என் தேவன் பார்த்து கொள்வார். இந்த புதிய வருஷத்தில் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னிடத்துலேருந்து எவ்வளவு போனாலும் சரி, இந்த கிணறு வற்றவே வற்றாது. அந்த அளவில் இந்த சபையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் இந்த 2026 வருஷத்தில் ஆசீர்வதிப்பாராக என்று மனதார நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட விளைச்சல்களை, இப்படிப்பட்ட பலன்களை கர்த்தர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எடுக்க எடுக்க என்ன செய்யாது? குறையாது. அப்ப பானையில் மாவு குறைந்து போகும் இல்லை, எண்ணெயும். அந்த ஆசீர்வாதம் தான் கர்த்தர் இந்த 2026 ஆண்டில் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. நிறைய கணக்கு பார்த்து நம்ம வேதனைப்பட்டதெல்லாம் போதும். இனி கணக்கு பார்க்காம என் தேவனுக்காய் செயல்படும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த சபைக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. 2 யோவான் 1:8 உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்போ நம்ம 100% பலனை, ரிசல்ட் நம்ம பார்க்கணும்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இப்படியே கொட்டாய் விட்டுட்டு இருந்தீங்கன்னா யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம ஆசீர்வாதத்தை. ஓகே, குட். சரி, அப்போ நம்முடைய பலனை, நம்முடைய ஆசீர்வாதத்தை, நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வசதியா இருக்கக்கூடாது. இல்லாவிட்டால் சாத்தான் எப்போ, அதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வர. அப்ப நம்மிடத்தில் இருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, பொருளாதாரத்தை, நம்முடைய சரீர சுகத்தை, எல்லாம் சொல்லுங்க, சரீர சுகம், சரீர சுகத்தை எப்ப எடுத்துட்டு போகலாம், எந்த விதத்துல நம்மிடத்துல பறிக்கலாம்னா பிசாசு காத்துட்டு இருப்பான். ஏன்னா நம்முடைய சரீர சுகத்தை கெடுத்துட்டாலே தேவனுடைய திட்டம் பாதிச்சிருமே. நம்முடைய பொருளாதாரத்தை அழிச்சிட்டாலே நம்முடைய மனசு பாதிச்சிரும். அதன் மூலமா தேவனுடைய திட்டம் தானே பாதிக்கப்படுகிறது. வீட்டில் சமாதான கேடு உண்டாகிறது மூலமாக நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோம். அதனால் தேவனுடைய திட்டம் தானே பாதிக்கப்படுறது. பிசாசு தான் நாங்கள் ஜெயிக்கிறோம். அப்போ எல்லா இடத்துலையும் கோளாறுபடி பிரச்சனைகள்லாம் வருதுனாலே அது இந்த எண்டு என்ன செய்யுதுன்னா கர்த்தருடைய திட்டத்தை விட்டு நம்ம என்ன செய்கிறது? மாற்று. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பலனை நாம் அத்தனை பேரும் பெற்று அனுபவிக்க வேண்டும். அப்போ நாம் கர்த்தருடைய பலனை 100% பெற்று அனுபவிப்பதற்கு 3 முக்கியமான காரியங்கள். ஒன்று,
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளை விட்டு அகற்றணும். 2, தேவனை சார்ந்து வாழணும். 3, எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். 3 காரியத்தை எல்லாம் சொல்லுங்க. 1, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றணும். 2வது, தேவனை சார்ந்து வாழணும். 3வது, எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம முதல்ல வாசிச்ச வாக்குத்தத்த வசனத்துக்கு வருவோம். இது என்ன வசனம்? முதல்ல நம்ம வாசிச்சோம். நீங்களோ, நீங்க அந்நிய பாஷை பேச பார்த்து வாசி. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இது யாரை பார்த்து சொன்னதுன்னா, அசரியா என்கிற தீர்க்கதரிசி ஆசா என்கிற ராஜாவுக்கு சொன்ன வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க. அசரியா என்கிற தீர்க்கதரிசி ஆசா என்கிற ராஜாவுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆசா என்கிற ராஜா இந்த 3 குவாலிட்டியும் உடையவனா இருந்தான். 3 குவாலிட்டினா, 1, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றுகிறவனாயும், தேவனை சார்ந்து வாழுகிறவனாயும், எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவனாயும் இருந்தான். இப்ப ஆசான்னு சொல்லும் போது உங்களுக்கு புரியாது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. எல்லாரும் நல்லா கவனிக்கணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் பாருங்க. ஓகே. இஸ்ரவேலை அரசாண்ட முதல் ராஜா யாரு? முதல் ராஜா யாரு? சவுல். இந்த சவுலுக்கு அப்புறம் யார் அரசாண்டா? கர்த்தர் சாமுவேல் மூலமாக சவுலை என்ன செய்தார்? ராஜாவாக மாற்றினார். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். பிள்ளைங்களாம் நல்லா கவனிக்கணும். நான் அதுல கொஸ்டின் கேட்பேன், சரியா? சவுலை ராஜாவை மாற்றினார். சவுலுக்கு அப்புறம் யார் ராஜாவை மாறினது? தாவீது, அப்படிதானே? தாவீதுக்கு அப்புறம் யார் ராஜாவை மாறினது? சாலமோன். இதுவரைக்கும் இஸ்ரவேல் நாட்டை முதல்ல யார் ஆண்டா? சவுல் ஆண்டான். 2வது தாவீது ஆண்டான். 3வது சாலமோன் ஆண்டான். இது சாலமோன் கொஞ்சம் நல்ல அரசாட்சி பண்ணி ஓவர் அரசாட்சி பண்ணிட்டார், அப்படித்தானே? கடைசியில் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நடந்துருச்சு. இப்படி நடந்ததுனால இந்த இஸ்ரவேல் நாடு 2ஆ பிரியுது. எப்படி பிரியுது? 2ஆ பிரியுது. 1 வடக்கு ராஜ்யம், இன்னொன்று தெற்கு ராஜ்யம். 1 நார்தன் கிங்டம், இன்னொன்று சதர்ன் கிங்டம். எப்படி பிரியுது? இஸ்ரவேல் 2ஆ பிரியுது. 1 வடக்கு ராஜ்யம், இன்னொன்று தெற்கு ராஜ்யம். இந்த 2 ராஜ்யமும் இப்ப பேர் சூட்டப்படுகிறது. 1 இஸ்ரவேல், இன்னொன்று யூதா. எல்லாரும் சொல்லுங்க. 1 இஸ்ரவேல், இன்னொன்று யூதா. இப்போ இந்த இஸ்ரவேல் பகுதியை ஆளுகை செய்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யெரொபெயாம் என்கிற ஒரு மன்னன். யாரு? யெரொபெயாம். சவுல், தாவீது, சாலமோன். அடுத்த 2ஆ பிரியுது. இஸ்ரவேல் ஆள்றது யாரு? யெரொபெயாம். யூதாவை ஆள்றது யாருன்னா ரெகோபெயாம். புரிஞ்சா? 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு கிளாஸ் தான், எல்லாரும் படிங்க. ஒரு சைடு யாரு? யெரொபெயாம், இன்னொன்று ரெகோபெயாம். இந்த யெரொபெயாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு தீர்க்க ஆயுசு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ரெகோபெயாமுக்கு இவர் இறந்த பிறகு அபியா என்கிற ஒரு ராஜா அரசாளுகிறார், சரியா? அவருடைய பையன். அடுத்தது அந்த அபியாவுடைய பையன்தான் இந்த ஆசா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் சொல்லணும். சவுல், தாவீது. சின்ன வயசுல டோரா த எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டு. மரம், காடு, சேருன்னு எதுவும் அந்த மாதிரி இருக்கு எனக்கு. சவுல், தாவீது, சாலமோன். 2ஆ பிரியுது. 1 யெரொபெயாம், இன்னொன்று ரெகோபியாம். ரெகோபியாமுக்கு அடுத்தது அபியா. அபியாவுக்கு அப்புறம் ஆசா. இந்த ஆசா என்கிற ராஜாவுக்கு அசரியா என்கிற தீர்க்கதரிசி பார்த்து சொல்லுகிறார், நீ உன் கரத்தை நெகிழ விடாத, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்கிறார். சரியா? ஏன் ஆசா இந்த யூத தேசத்தை, யூதா என்கிற ராஜ்யத்தை ஆண்ட ஆசாவுக்கு கர்த்தர் இப்படி செய்யறதுக்கான காரியம் என்ன? 3 காரியம். 1, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் என்ன செஞ்சா? அகற்றினா. 2வது தேவனை சார்ந்து வாழ்ந்தான். 3வது தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்தான்.
இதே போலதான் இவனுடைய அப்பா அபியாவும் இதே காரியத்தை தான் செய்தார். தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து இந்த உலகத்தில் மேன்மையான காரியங்களை சாதித்தார். அதே 2 நாளாகமும் அந்த 14ஆம் அதிகாரம், நீங்க வீட்டில் போய் கண்டிப்பா இதை வாசிக்கணும். 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரத்தை நீங்க கண்டிப்பா வாசிக்கும் போது ஒரு பெரிய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அன்பு பிள்ளைகளே, இந்த அபியா என்கிற ராஜாவுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம், அதாவது 5,80,000 வச்சுக்கோங்களேன். அது நான் இப்போ வசனங்கள்லாம் வாசிச்சு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். நீங்கள் இதில் வேணும்னா வாசிச்சு பாருங்க. 2 நாளாகமும் 15 இந்த 13ஆம் இதுலையே அந்த அபியா ராஜாவுக்கு கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்க. இவனுக்கு மொத்தம் 5 லட்சத்துக்குள்ளதான் இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. எதிராக வருகிறவன் 8 லட்சம் வீரர்களோட என்ன செய்கிறான், வருகிறான். ஆனா இந்த அபியா கர்த்தரை சார்ந்து நிற்கிறான். அதை முறியடிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். சரியா? இப்ப அடுத்தது, இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஆசா என்கிற ராஜாவுக்கு விரோதமாக சிலர் படையெடுத்து வருகிறார்கள். பாருங்க 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 8ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். 14:8. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணயத்துகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. அப்ப நான் அந்த 5,80,000 சொன்னது யாருக்கு தான்? ஆசாவுக்கு. அபியாவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரியா? சரி, அது 2வது பார்க்கலாம். இப்போ இங்க 5,80,000 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். 9ஆம் வசனம், அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். இப்போ இங்க எவ்வளோ? அப்ராக்சிமேட்லி 5,80,000, 6 லட்சம் வச்சுக்கோங்க. அவனுக்கு ஆப்போசிட்ல எவ்வளோ இருக்கா? 10 லட்சம் பேர். எது பெருசு? 6 லட்சம் வச்சா 10 லட்சம் வச்சா 10 லட்சம். அப்ப இந்த 10 லட்சம் பேரை பார்த்து இவன் பயந்து போக தான் நிக்கணும். ஆனா இவன் தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவரே, இந்த பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி யுத்தம் பண்றது எனக்கு பலன் இல்லை. இவ பாருங்க, யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்ற பிறகு ஆசா செய்கிற காரியம் என்ன? 11ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்றால் இந்த ஆசாவை போல நாம் மாற வேண்டும். எவ்வளோ இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, கர்த்தரை நம்பி வாழுகிற வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இங்க பாருங்க, 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க, 2ஆம் வசனத்திலே பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு. அப்படின்னா பாருங்க, இதான் நான் முதல்ல சொன்னேன்ல, கர்த்தருக்கு பிரியமில்லாத என்ன செய்கிறான்? அகற்றுகிறான். விக்கிரகங்கள், அசுத்தங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எல்லாத்தையும் அகற்றி கர்த்தரை சார்ந்து வளர்கிறான். பலனுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அதே 11ஆம் வசனத்தில் கண்டினியூ பண்ணி வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நெல்லும். கர்த்தரை சார்ந்து வளர்கிற வாழ்க்கை. மொத்தம் 3 காரியம் சொன்னேன், அப்படித்தானே? என்ன 3 காரியம் சொன்னேன்? 1, ஆண்டவர் விரும்பாத எல்லாத்தையும் அகற்றணும். 2வது கர்த்தரை சார்ந்து நிற்கணும். 3வது கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கணும். யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்ற பிறகு முதல்ல யாரை நோக்கி பார்க்கிறான்? ஆசா கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். இப்போ ஆண்டவரே எங்களுக்கு துணை நெல்லும் என்று சொல்லுகிறான். அப்ப நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தையை ஏசப்பாவை பார்த்து சொல்றோம். ஏசப்பா எனக்கு துணை நெல்லுங்கப்பா, நான் உண்மை சார்ந்து வாழுகிறேன் ஆண்டவரே. இந்த 2026ஆம் வருஷத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம். நமக்கு நிறைய பேக் சப்போர்ட் இருக்கலாம்.
நமக்கு நிறைய துணைகள் இருக்கலாம். இந்த உலகத்தில் நான் அப்படி செஞ்சிடலாம், இந்த வேலை இருக்கு, இந்த தொழில் இருக்கு, அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி போயிடலாம். ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறேன், நமக்கு என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஏசப்பா இந்த 2026ஆம் ஆண்டுல நான் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை பெறுவதற்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீங்க எனக்கு துணை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை சார்ந்து நிற்கிறேன் என்று ஆசாவை போல நீங்களும் நிற்பீர்கள் என்றால் ஏற்ற காலத்தில் நீங்களும் அறுவடை செய்வீர்கள். இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் நீங்கள் இதுவரை விதைத்த எல்லா காரியங்களுக்கும் அறுவடை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் இந்த ஒரு காரியத்தை உண்மையாக நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். ஏசப்பா, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அப்படி சொன்ன ஆசாவுக்கு அவனுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் பாருங்க, உம்மை சார்ந்து 11ஆம் வசனம், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். பாத்தீங்களா எப்படி வந்தாங்களாம்? எப்படி வந்தாங்க? உம்மை சார்ந்து. எல்லாரும் சொல்லுங்க, உம்மை சார்ந்து. ஏசப்பா, நம்ம அப்போ இந்த 2026 வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும்? அப்பா, உங்களை சார்ந்து வந்திருக்கோம் ஆண்டவரே, உங்களை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை கைவிட மாட்டீங்கப்பா, எங்களை விட்டு விலக மாட்டீங்க ஆண்டவரே. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். மனுஷன் எங்களை மேற்கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் நிக்கட்டுமே, சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும், இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு என்னெல்லாம் டாஸ்க் இருக்குன்னு இந்த 1ஆம் தேதி நீங்க வீட்டுக்கு போய் ஒரு லிஸ்ட்டை போடுங்க. லிஸ்ட்டை போட்டுட்டு, ஆண்டவரே, இந்த ஏராளமான ஜனங்களுக்கு, இந்த ஏராளமான பிரச்சனைகளுக்கு உம்மை சார்ந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். வேணாம் பாருங்க, இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். நம்ம எல்லாருக்கும் நிறைய காரியங்கள் இருக்கு, எல்லாருக்கும் நிறைய காரியங்கள் இருக்கு. நிறைய காரியங்கள் நடக்கணும், நிறைய காரியங்கள் ஆகணும், புதிய வழிகள் திறக்கணும், புதிய வாசல்கள் திறக்கணும். அநேக இடங்களில் நம்ம தலை நிமிர வேண்டியது இருக்கிறது. அநேக இடங்களில் கர்த்தர் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக வேண்டியது இருக்கிறது. இப்போ இருக்கிற சூழ்நிலை பத்தாது, இப்போ இருக்கிற வருமானம் பத்தாது, இப்போ இருக்கிற நிம்மதி பத்தாது, இப்போ இருக்கிற ஆட்கள் பத்தாது, இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றிலும் நான் தேவனை சார்ந்து ஒவ்வொரு காரியங்களை யோசிக்கும் போது தலை சுத்தத்தான் செய்யும். அது செய்யணுமே. இப்போ முன்னாடிலாம் நியூ இயர்னா பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். இப்போ கொண்டாட்டம் இருக்குது, விசில் சத்தம் கேட்குது, பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தை விட வருத்தம் தான் இப்போ அநேகருக்கு ஜாஸ்தியாக இருக்குது. நியூ இயர், நியூ கமிட்மெண்ட்ஸ். புதிய வருஷம் புதிய தேவைகள், புதிய வருஷம் புதிய கஷ்டங்கள், புதிய வருஷம் புதிய வேதனைகள், புதிய வருஷம் புதிய தரித்திரங்கள். இப்படி அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய பிள்ளையே, எல்லாம் இருக்குது, உண்மைதான். ஒவ்வொரு வருஷமும் இந்த பொலிட்டிக்கல் ஏரியாலே பாருங்களேன், அவங்க அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஏதோ தீமைகள்லாம் நடக்கும் உலகத்தில். 2020 ஒன்று வந்துச்சு, கொரோனான்னு ஒன்று வந்தது, அப்படி இப்படின்னு இந்த வருஷம் என்ன வரப்போகுதோ, இந்த வருஷம் எங்கே பூகம்பம் வரப்போகுதோ, இந்த வருஷம் எங்கே சுனாமி வரப்போகுதோ அப்படின்லாம் இன்றைக்கி நிறைய பேர் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம புத்திக்கு அதெல்லாம் அப்பாற்பட்டது. நமக்கு கணக்கு போட்டாலும் அது தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், கர்த்தர் எங்களை காக்க வல்லவர். அவர் எங்கள் பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். அவரை தாண்டி ஒரு சேதம் எங்களை அணுக முடியாது. இன்னைக்கு அந்த தேவனை நம்ம விசுவாசித்து அவரை சார்ந்து ஆசா வாழ்ந்தது போல நாமும் வாழுவோமே. ஆனால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3-4 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்கள். ஏசாயா 35 3-4 வசனங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, அதான் அதுல உங்களுடைய கைகளை நெகிழ விடாதிருங்கள். என்ன, இவ்வளோ நாள் தாங்கி பிடிச்சாச்சு, இனி பிடிக்க முடியாது. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அநேக வருடங்களுக்கு முன்பு சுனாமி வந்த நேரங்களில் நமக்கு தெரிந்த ஒரு சகோதரி குளச்சல் பகுதியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை, எனக்கு அது கரெக்டாக தெரியல. ஆனால் இந்த சம்பவம் மட்டும் தெரியும். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தண்ணி நிரம்பிடுச்சு.
அவங்க 2 பிள்ளைகளையும் 2 மகன்களையும் அவருடைய கரங்களில் பிடித்து வைத்திருக்கிறார்கள். பிடித்து வைத்திருக்கும் போது சுனாமி தண்ணி எல்லாம் உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து நிரப்பிடுச்சு. அந்த தண்ணி அப்படியே மேலே மேலே வந்துட்டு இருக்கிறது. இவங்க நிறைய நேரமாக அவங்க 2 பிள்ளைகளையும் ஒரு தனி பொம்பளையா நின்று அவங்க பிள்ளைங்களை 2 பேரையும் அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வந்துட்டே இருக்குது. நிறைய நேரம் பிடிச்சு கடைசியில் முடியல. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, பிள்ளைகளை என்னால் இனி முடியல, என்னால் இனி உங்களை பிடிக்க முடியல, என்னால் முடியல, எனக்கு பலன்லாம் போச்சு, நான் உங்களை விட போகிறேன் அப்படின்னா. அப்போ அவங்களுக்கு இருந்த பலன்லாம் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. இனி அவங்களுடைய முடிவு என்ன? அவர்களும் அந்த 2 பிள்ளைகளும் மரித்து போக போகிற இந்த குளச்சல் பகுதியில் தான் மரித்து போக போகிற சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஒரு நபர் வெளியிருந்து கொஞ்ச நேரம் அப்படியே பொறுத்துக்கிடுங்க, நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்படி தாங்கி பிடிச்சிட்டாங்க பாருங்க. இன்னும் 2 பேர் வந்து அந்த பிள்ளைகளையும் வெளியே கொண்டு போய் அந்த தாயையும் வெளியே கொண்டு போய் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் ஜீவனோட வச்சிருக்கிறார். அதான் நெகிழ விடுகிறார். இனி என்னால் முடியல, இனி என்னால் இதை தாங்கிக்க முடியாது, இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு, இனி என்னால் பொறுக்க முடியாது, இவ்வளோ நாள் நான் பார்த்தாச்சு, இனி என்னால் பார்க்க முடியாது, இவ்வளவு நான் கஷ்டப்பட்டாச்சு, இனி இதே போல கஷ்டப்பட்டு இருக்க முடியாது, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று அந்த தேவ மனுஷன் சொன்னது போல இன்னைக்கு அநேகம் பேர், ஐயோ இனி என்னால முடியாதுங்க, இனி இந்த வலியை என்னால் தாங்க முடியாது, இனி இந்த வேதனை என்னால் தாங்க முடியாது, இனி இந்த கடன் பிரச்சனை என்னால் தாங்க முடியாது, இனி இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாது, இனி இந்த அவமான வார்த்தைகளை என்னால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் யாராவது இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், கையை தளர விட்டுறாத, ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ. இந்த வருஷத்துல நீ இதுவரைப்பட்ட தியாகத்திற்கு, இதுவரைப்பட்ட பிரயாசங்களுக்கு, இதுவரை வடித்த கண்ணீருக்கு உள்ள பலனை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. அதான் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்படியே ரூத் 2ஆம் அதிகாரம் அவனுடைய 12ஆம் வசனத்தை வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் அவனுடைய 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல கர்த்தரை நம்பி கால் எடுத்து வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் உண்டு. அதை இந்த வருஷத்தில் நாம் சபையாக அனுபவிக்க போகிறோம். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம் அனைவரையும் எப்படி சாட்சியாக நிறுத்தினாரோ அதே போல கர்த்தர் வருகிற வருஷத்திலும் நம்மை சாட்சியாக நிறுத்துவார். அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார்.